ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேரிரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு புரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் இடன் அறிதல் என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல 5 குறட்பாக்கள் நிறைவு செஞ்சாச்சு. சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு அரசன் போரில் ஈடுபட வேண்டும். சரியான இடத்தை அவன் தேர்ந்தெடுக்காமல் அதற்கு முன்பாக எதிரிகளை எள்ளி நகையாடி பேசுவதோ, அண்டர் எஸ்டிமேஷன் சொல்றோம் இல்லையா, ரொம்ப அவங்களால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறதோ செய்யக்கூடாது. ரொம்ப தெளிவாக திருவள்ளுவர் இந்த விஷயத்தை சொன்னார். எந்த இடத்துல இருந்தா நம்முடைய திறமைகள் சிறப்பாக வெளிப்படுமோ, எந்த இடத்துல இருந்தா நமக்கு சரியான பாதுகாப்பு இருக்குமோ, எந்த இடம் நமக்கு அனுகூலமாக சாதகமாக இருக்குமோ அந்த இடத்துல இருந்து அரசன் போரில் ஈடுபட வேண்டும். அதற்காக சொல்லப்பட்டதான் இது. அரசியல் அமைந்திருக்கிறது முக்கியமா போருக்கு சொல்ல விஷயம்தான். ஆனா வாழ்க்கையே ஒரு போர்க்களம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நம்மளும் இந்த இன்றைய நம்ம வாழ்க்கை சூழல்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாம் ஒரு மாதிரி இணைத்து சிந்தித்து வருகிறோம். நாம எந்த இடத்துல இருந்தா நம்முடைய திறமைகள் நன்றாக வெளிப்படும் அது நமக்கு தெரியணும். இந்த உலகத்துல ஐடியல் பிளேஸ் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. எல்லா இடத்துலயும் ஏதோ சில குறைகள் இருக்கும், சில நிறைகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியணும். ரொம்ப முக்கியமா நம்ம அட்ஹோமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். எங்க இருந்தா நம்மளால சிறப்பாக பணியாற்ற முடியும். சுவாமிஜி ஒரு முறை ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார். எந்த இடத்துல தங்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு. ஒரு ஆன்மீக சாதகர் எந்த இடத்துல தங்கலாம் அப்படின்னா, எந்த இடத்துல நல்ல சாஸ்திர விசாரம், தர்ம அனுஷ்டானம், ஈஸ்வர பக்தி இதெல்லாம் எங்க நன்றாக நடக்கிறதோ அந்த இடத்துல சௌகரியங்கள்லாம் குறைச்சலா இருந்தா கூட இருக்கலாம். சுவாமிஜி சொன்னது 3 விஷயம். தர்ம அனுஷ்டானம், ஒரு ருட்டீன் இருக்கணும். ஒரு ஆசிரமம், ஒரு இடம்னு சொன்னா அங்க சரியான ருட்டீன் இருக்கணும். ஈஸ்வர பக்திக்கு நிறைய இடம் இருக்கணும். சாஸ்திர விசாரம், சாஸ்திர பாட்டங்கள் நடக்கணும். அந்த இடத்துல வசதி குறைச்சலா இருந்தாலும் இருக்கலாம். எந்த இடத்துல இது 3ம் இல்லையோ அந்த இடத்துல வசதியெல்லாம் இருந்தா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஒரு அருமையான குறிப்பு. இப்பயும் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, வசதி அப்படிங்கிறத நம்ம புறத்துல தான் பார்க்கிறோம். எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கணும், ஏசி இருக்கணும், கர்டன் இருக்கணும், இந்த டாய்லெட் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பால்கனி இருக்கணும், எல்லாம் யோசிக்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமா இது எக்ஸ்டர்னல் ஸ்பேஸ் தான். எங்க இருந்தா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸும் அந்த வெளியில இருக்கிற ஸ்பேஸும் ஒரு ஹார்மனியில இருக்குமோ, அதாவது எங்க இருந்தா நம்மளால சிறப்பாக பணியாற்ற முடியுமோ, சிறப்பாக நம்முடைய வேலைகளை செய்ய முடியுமோ. சௌகரிய குறைச்சல் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதை பத்தி நம்ம பெருசா மைண்ட் பண்ணக்கூடாது. அதான் போன இதுல அந்த கம்ஃபர்ட் ஜோன் டு டிவைன் ஜோன் அதை பத்தி கூட பார்த்தோம். சில இடத்துல பாத்தீங்கன்னா சில மனிதர்கள் நமக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, சில கஷ்டங்கள் இருக்கும், டிராவல் பண்றதுல கஷ்டம். ஆனா அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய தூரம் டிராவல் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் ஏன் டிராவல் பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணு வேற வழி இல்லை, இன்னொன்னு சில பேர் பிடிச்சு செய்வாங்க. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அது கஷ்டமா, ஏன்னா அந்த வேலை அப்படி இருக்கிறதுனால
நிறைய பேர் வந்து இந்த இதெல்லாம் தாண்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த பசி தாகம், அப்புறம் வந்து நம்மளுடைய சக்திக்கு மீறி நம்மளால செய்ய முடிகிற விஷயங்கள்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு பேஷன், மனசு அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். இடம்னு சொல்லும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு பணி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட், அது எனக்கு ரொம்ப மனசுக்கு அனுகூலமாக இருக்குன்னா சுற்றி இருக்கிற விஷயங்களே நமக்கு தெரியாது. ஸோ இப்படி பல விதத்தில் நம்ம இதை இணைத்து சிந்திக்க முடியும். இப்போ 6வது குறள் பார்க்குறோம். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட சூழ்நிலையில ஒருத்தவங்க சூப்பரா ஷைன் பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல அவங்க ஷைன் பண்ண முடியாது. இதுதான் விஷயம். அது வந்து அவங்களுடைய குறைபாடு கிடையாது, அவங்களுடைய திறமைகள் நன்றாக மிளிர்கின்ற வெளிப்படுகின்ற சூழலாக அது அவர்களுக்கு பொருத்தமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லணும். நல்ல சூழல் கெட்ட சூழல் அப்படிலாம் இல்லை, எனக்கு இது பொருத்தமானதா இல்லையா, அந்த இடத்துல வந்து நமக்கு சூட்டபிளா கன்ஜீனியலா, அதுதான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகான 2 உதாரணங்கள் திருவள்ளுவர் இந்த குறள்ல கொடுக்கிறார். ஒண்ணு வந்து தேர். தேர் எவ்வளவு பிரம்மாண்டமானது, நெடுந்தேர், பெரிய தேர் நம்ம பார்க்குறோம். இப்போ தைப்பூசம் வருகிறது, திருவிடை மருதூர் தேர் அவ்வளோ பிரம்மாண்டமான தேர், சிதம்பரம் நடராஜர் தேர். தேருங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். பிரம்மாண்டமான தேர்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள்ல இருக்கு. அந்த நெடுந்தேர், அந்த சக்கரமே பார்த்தீங்கன்னா அது 10-15 அடிக்கு நம்ம தலைக்கு மேலதான் இருக்கும். அந்த சக்கரமே வந்து வல்கால், அந்த கால் வல்ல திருப்பி படிக்கணும், வல்கால், வலிமையான கால்களை உடைய அந்த சக்கரங்களுக்கெல்லாம் அதெல்லாம் மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. தேரை கிட்டக்கு போய் பார்த்தாதான் அந்த இயர்லி மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கு. அந்த சக்கரம் வந்து ஓடணும் இல்லையா, அவ்வளோ பெரிய பாரம் அதை சுமந்து கொண்டு வேற எந்த டீசல் கீசல்லாம் இல்லாம ஆட்கள் இழுத்துட்டு போறாங்கன்னா அது கரெக்டா அந்த ஆங்கிள் ஓடணும், அந்த அச்சு சரியா இருக்கணும். அச்சு இரும்லாம் கூட சொன்னார் வந்து பீலி பை சாக்காடு முதல்ல பார்த்தோம். இங்க வந்து அந்த நெடுந்தேர் எப்படிப்பட்ட தேர், வல்கால் நெடுந்தேர், வரும் வலிமையான கால்களை சக்கரங்களை உடைய இந்த பெரிய தேர் வந்து பிரம்மாண்டமா இருக்கு. வீதிகள்ல வரும்போது ஆஹா என்ன அழகான காட்சி. இப்பெல்லாம் ட்ரோன் வியூல வேற பாக்குறோம், ரொம்ப அழகா இருக்கு. இந்த தேர் வந்து ஓடுறது ஒரு அழகுதான், தேர் வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயம் தானா. அந்த தேர் கடல் ஓடா, கடல்ல ஓடாதுங்க, கடல்ல கொண்டு போய் போட்டீங்கன்னா மூழ்கிடும். அந்த தேரால தரையில தான் ஓட முடியும், தரையில தான் ஓட முடியும், கடல்ல ஓட முடியாது அப்படிங்கிறது தேரோடைய இது கிடையாது, தேரோட மைனஸ் கிடையாது. சரியா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துல சூப்பரா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, இன்னொரு இடத்துல பண்ணல அப்படின்னா அந்த இடம் அவர்களுக்கு பொருத்தமாக இல்லை. நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல ஸ்பீச்சுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சூப்பரா சொல்லுவோம், ஸ்டேஜ்ல போகும்போது எல்லாம் மறந்து போயிடும். ஆனா ஸ்டேஜ்ல நல்லா சொல்லணும், அதுக்காக தயாரிப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ்ல போய் சொன்னாதானே பிரைஸ் கிடைக்கும், வீட்டுல சொல்லி பிரைஸ் கிடைக்குமா அப்படின்னு தயார் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்றேன், அது வந்து ஒரு என்ன சொல் சாதாரண விஷயம், அது ஒரு எக்ஸாம்பிளா இங்க சொல்ல முடியாது. ஆனா எந்த இடத்துல எது ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு. சில மாத்திரையை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பர்சனலைஸ்டா டிபெண்டா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது ரிலேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம். ஒரு மாத்திரை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும், இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க்கே ஆகாது. பாக்குறாங்களா இல்லையா, அலர்ஜி இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க. ஒரு டாக்டர் வந்து ஒருத்தவங்களுக்கு கடவுள் மாதிரி இருப்பாங்க, அதே டாக்டர் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கும். இடம், அதாவது அந்த எல்லாருக்கும் அது ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பெரிய உண்மை வந்து ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் இருக்கு இந்த உலகத்துல, ஏகப்பட்ட தீர்வுகள் இருக்கு. எல்லா தீர்வும் எல்லாருக்கும் கிடையாது. யார் யாருக்கு என்னவோ அதான். நீங்க ஆன்மீக வாழ்க்கையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன சாதனை, யார் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடிதான். எல்லாருக்கும் பொதுவா ஒண்ணு இது பண்ண மாட்டாங்க. பொதுவா பேசிக்கா சில சாதனைகள் சொல்லுவாங்க, ஆனா அவங்கவுங்க லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அது மாறுபடும் தானே. ஆக இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நெடுந்தேர் வல்கால் கடலோடா, வல்கால் நெடுந்தேர் கடலோடா, வலிமையான சக்கரங்களை உடைய அந்த பெரிய தேரானது கடலில் பயணிக்க முடியாது. கடலோடும் நாவாய், அது மட்டும் இல்ல, கடல் அப்படி கம்பீரமா சல்லுன்னு போற அந்த நாவாய், அந்த படகு நிலத்து ஓடா. நிலத்துல வச்சு என்ன பண்ணுவீங்க, அந்த படகை வச்சு எக்ஸிபிஷன் தான் பண்ணணும். ஒரு இன்ச்சு நகருமா, தண்ணீர் அப்படிங்கிற ஒரு பேஸ் இல்லாம படகு நகருமாயா, கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு திருவள்ளுவர். அதே மாதிரி எப்படி தேர் கடல்ல ஓடாதோ, எப்படி ஒரு படகு நிறத்துல ஓடாதோ, அது மாதிரி இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். தேர் நன்றாக ஓடணும்னா அதுக்கு பெரிய வீதி வேணும். நம்ம ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரத வீதி, வீதியே எதுக்காகனா தேர் ஓட்டுறதுக்கு தான். வடக்கு ரத வீதி, தெற்கு ரத வீதி, கிழக்கு ரத வீதி, ராஜ வீதி,
வீதியே வந்து தேருக்காக தான். அந்த தேரு வந்து எங்க ஓடணும்? நிலத்துல தான் ஓடும். படகு வந்து தண்ணீர்ல தான் போகும். அந்த படகை கொண்டு வந்து நீ என்னதான் பண்ணாலும் அது அது வந்து வாய்ப்பே கிடையாது. அது நகர முடியாது. இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வைத்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாரும் எல்லா இடத்துலயும் வந்து ஷைன் பண்ண முடியாது. அவரவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை, கம்ஃபர்டபிள் இதுன்னு ஒண்ணு இருக்கு. அங்கதான் அவங்க வந்து திறமையா வெளிப்பட முடியும். இப்போ வந்து ஒருத்தவங்க ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னா, அந்த துறையில அவங்க பெரிய ஆளு. ஆனா வேற துறையில போட்டீங்கன்னா அவங்க திண்டாடி விடுவாங்க. சில ஆபீஸ்லயே அது மாதிரி ஆகும். திடீர்னு ஷஃபிள் பண்ணும்போது ஒருத்தவங்க ஒரு துறையில ரொம்ப எக்ஸ்பர்ட்டா எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள தூக்கி வேற டிபார்ட்மெண்ட்ல போட்டோன்னே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல, ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு வேலையெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி செய்வாங்க, எல்லாம் இருக்கும். இன்னொரு டிபார்ட்மெண்ட் வேலை அவங்களுக்கு புரிப்படாது. அதனால அவங்க முட்டாள், திறமை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. திறமைசாலி வந்து நம்ம எல்லாருமே ஒரு துறையில தான் நம்ம திறமைசாலியா இருக்க முடியும். எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு யாரு இருக்காங்க? கடவுளை தவிர. கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியும். அதனால இதை வச்சு மனிதர்களை வந்து இவங்க திறமைசாலி, இவங்க ஃபூல் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எந்த இடத்துல அப்படின்னு இருக்கு. எந்த இடத்துல நம்ம வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றது, அதாவது எந்த துறை, இடம்ங்கிறத வந்து இந்த இடத்துல துறைன்னு கூட நம்ம அர்த்தம் பண்ண முடியும். எந்த துறை, நமக்கு சில துறை வந்து இயல்பா வரும், சில துறை நம்மளே முயற்சி பண்ணி இன்ட்ரெஸ்டோட படிச்சிருப்போம். அந்த துறையில நமக்கு நுணுக்கங்கள்லாம் புடிப்படும். எல்லாமே நீங்க எவ்வளவு டைம் நம்ம எக்ஸ்போஸ் பண்றோங்கிறதான முக்கியம். எவ்வளவு டைம் அதுக்கு கொடுக்குறோம். அப்ப அது புடிப்பட்ட உடனே அந்த வேலை ரொம்ப அனாயாசமா பண்ண முடியும். அதே வேலையை வந்து வேற டிபார்ட்மெண்ட்ல போய் வந்து இந்த வேலை இல்ல வேற வேலையை பண்ணு அப்படின்னா தடுமாற்றம் ஏற்படும் இல்லையா? இது ஒரு சாதாரண ஒரு உண்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். முக்கியமா என்னன்னா, இதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து யாரையும் எடை போட தேவை கிடையாது. நாமளும் அப்படிதான். நம்ம எந்த இடத்துல இருந்தா நம்மளால நன்றாக செயல்பட முடியாத ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அடுத்த குறள். அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செயின். அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செயின். எஞ்சாமைனா மிச்ச மீதி இல்லாம. எஞ்சி இருக்குன்னா என்ன? இதெல்லாம் விட்டுட்டாங்க, அப்படி இல்லை. எல்லா தொழில் முறைகளையும் ஒரு அரசன் நன்றாக ஸ்டடி பண்ணணும். சரியா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எல்லா ஃபேக்டர்ஸ், வலியறிதல் எல்லாம் சொன்னார் இல்லையா? எல்லாமே கரெக்டா எந்த காலத்துல பண்றோம், எந்த இடத்துல பண்றோம், அதெல்லாம் டக்குன்னு. அது மட்டும் இல்ல, பயிற்சி பெற்ற வீரர்கள் இருக்கிறார்களா? போர் வீரர்கள், யானைகள் ஆயத்தமாக இருக்கின்றனவா, குதிரைகள் ஆயத்தமாக இருக்கின்றன, தேர்கள்லாம் சரியா இருக்கா, இப்படி மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சரியா மேனேஜ், அதுக்குள்ள படை தளபதிகள் சரியா இருக்காங்களா, அவங்க உத்தரவெல்லாம் சரியா கொடுக்குறாங்களா, ஒற்றற்படை சரியா இருக்கா, இப்படி பல விதங்கள்ல, கோட்டைகள் பாதுகாப்பு எப்படி இருக்கு, இப்படி எஞ்சாமைனா எல்லா அம்சங்களையும் தெளிவாக பார்த்து. ஏன்னா 360 டிகிரி வியூன்னு சொல்றோம்ல, ஒரு அரசன் வந்து ஒரே விஷயத்த பார்க்கணும், எல்லா பக்கமும் பார்க்கணும். எஞ்சாமை எண்ணி, எஞ்சாமைனா எல்லா ஃபேக்டர்ஸையும் நன்றாக ஆராய்ந்து இடத்தால் செய்யும். சரியான இடத்துல நின்று போர் பண்றான். ரொம்ப முக்கியம் இடம். எஞ்சாமை, பாக்கி எல்லா ஃபேக்டர்ஸையும் எஞ்சாமையில போட்டார், இடத்தை தனியா போட்டார். இடம் அவ்வளவு முக்கியம். மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் சரியா இருக்கு, நல்ல சரியான இடத்துல நிக்கிறான், அப்போ அவன் ஜெயிப்பான். இடத்தால் செய்யின், அந்த இடத்துல இருந்து போர் பண்ணான்னா அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா. அஞ்சாமை மட்டும் போரும்பா ஒரு அரசனுக்கு. அவன் எதுக்கும் கலங்க வேண்டாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பா அவனுக்கு இப்பதான் வந்து என்ன சொன்னார், வந்து துணை வலி எல்லாம் படிச்சு, துணை வலியும் தூக்கிச்சை எல்லாம் சொன்னார். துணை வேண்டாம், வேற யார் இருந்தாலும் இல்லாட்டியும் பாக்கி ஃபேக்டர்ஸ் எல்லாம் சரியா இருக்கு, இவனுக்கு பாக்கி எல்லாம் காலம் அனுகூலமா இருக்கு, எல்லாமே அனுகூலமா இருக்கு, போர் படை தயாரா, முக்கியமா சரியான இடத்துல நிக்கிறான். அந்த இடத்துல அஞ்சாமை அல்லால் துணை வேண்டாம். அந்த இடத்துல எல்லாம் இருக்கானா, அவனுக்கு பயமா இருக்குன்னு என்ன பிரயோஜனம்? பயப்படாம அவன் தைரியமா நிக்கிறான், துணிச்சலோட இறங்கி நிக்கிறான்னா அது மாத்திரம் போதுமா. அஞ்சாமை அல்லால் துணை வேண்டாம், அவனுக்கு இதை தவிர வேற துணை தேவையில்லை. எதுக்குன்னா வெற்றி பெறுவதற்கு அப்படின்னு நம்ம சப்ளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல மாணிக் இவர் இருக்காரு, திருநாவுக்கரசர், அவரை வந்து அந்த சமணர்கள் அவரை வந்து பயங்கரமா கொடுமைப்படுத்தி கடல்ல தூக்கி வீசி எரிஞ்சாங்க, சுண்ணாம்பு காலவாக்குள்ள உட்கார வச்சாங்க. சுண்ணாம்பு காலவாங்கிறது எப்படி இருக்கும்னு நம்ம யாருக்குமே அனுபவம் கிடையாது. சுண்ணாம்பை வந்து எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த சுண்ணாம்புக்கு நடுவுல அவரை போய் சிறை வச்சிருக்கும் போது அவர் எழுதின பாட்டு தான், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தை இணையடி நீழலே. அதாவது வெளியில சுண்ணாம்பு கால்வாக்குள்ள உட்கார்ந்துருக்காரு, மனசை எங்க பிக்ஸ் பண்ணிருக்காருன்னா, அவரோட மனசோட ஸ்பேஸ் எங்க இருக்குன்னா கடவுள்கிட்ட இருக்கு. இறைவனோட திருவடியில மனசை வச்சதுனால அங்க உட்காந்து, யாராவது நீங்க ஒரு கோவில் மண்டபத்துல உட்காந்து பாடுறீங்க, ஒரு ஆற்றங்கரையில உட்காந்து பாடுறீங்க, ஒரு எந்த இடத்துல, அங்க பாடினதுங்கிறது ரொம்ப முக்கியம். அங்க வந்து வெளியில சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கடவுள் அப்படிங்கறத அங்க புடிச்சிட்டாரு இல்லையா? அதனால அவருக்கு வந்து
கொஞ்சம் கூட பயமே இல்லை. அவர் எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருந்தா இந்த வார்த்தை வரும். அங்க என்ன மாசில் வீணையும், பிசிறில்லாத வீணை நாதம் கேக்குதா, வீணை நாதம். அருமையான ஒரு வீணா கானம் கேட்டா எப்படி இருக்கும். எக்ஸாம்பிள் அது வந்து மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படியே தகதகன்னு சந்திரன், பௌர்ணமி சந்திரன் எழுந்துட்டு இருக்கு, சந்திரோதயம் அதை சொல்றாரு. அப்புறம் வீசு தென்றல், இனிமையான தென்றலும் வீங்கிள வேணிலும், நல்ல இளவேநீர் காலம், அப்புறம் நல்ல தாமரை பூத்திருக்கக்கூடிய தடாகம், இதெல்லாம் மாதிரி இதெல்லாம் எக்ஸாம்பிள். எது? இந்த வீணாநாதம், அந்த சந்திரனுடைய உதயம், அப்புறம் தென்றல் காற்று, இளவேநீர் காலம், தாமரை பூத்த பொய்யெல்லாம் அழகான இயற்கை காட்சிகள்லாம். அந்த மாதிரி இறைவனுடைய திருவடி இருக்கிறது. ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்னு பாடுறாரு. அப்படின்னா இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இறைவனுடைய திருவடி நம்ம மனசை, அதாவது வெளியில இடம் வந்து நம்முடைய கர்ம வினையினால நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத ஓரளவுக்கு மேல நம்மளால டிசைட் பண்ண முடியாது. இந்த இடத்துல இருக்கணும் ஒரு மாதிரி, அதுதான் போடும் நம்மள அந்த இடத்துல. ஆனாலும் மனசுக்குள்ள நான் எப்பயும் இறைவனுடைய திருவடியில இருக்கேன் அப்படின்னு இருக்கிற திருநாவுக்கரசர் வெளியில சூழ்நிலையெல்லாம் சரியா இல்லாத போதும் அஞ்சாமை, அதாவது நீங்க ரிலாக்ஸ்டா இருந்தா தான் இந்த மாதிரி கவிதையெல்லாம் வரும். மனசுல வந்து இவ்வளவு அழகான ஓமைகள், இயற்கை காட்சிகள்லாம் வரணும்னா ஒரு பயப்படாம இருக்காருன்னு அர்த்தம். என்னை வெளியில இழுத்து விடியா, என்னால தாங்க முடியல, அப்படியே உடம்பே எரியற மாதிரி இருக்கு, செத்து போயிடுவேன் போல இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லலையே. அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா. அஞ்சாமை வந்து இறைவனை நினைச்சு ஆட்டோமேட்டிக்கா வரும்னு தெரியுது. இது இடனறிதல் தான். ஆனா நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் என்ன அப்படின்னா, அட் ஹோம், நம்ம வந்து வீடு. அதனாலதான் பாருங்க மோட்சத்துக்கு வீடுன்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. வீடுங்கிறது ஒரு இடம் தானே. வீடுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடம். எங்க போனா நம்ம நம்மளா இருப்போமோ அதான் வீடு. அப்ப இறைவனுடைய திருவடி நிழல், அங்க வந்து நான் அட் ஹோமா இருப்பேன். அதுக்கப்புறம் உலகத்துல என்ன நடந்தாலும் அதெல்லாம் பெருசா நான் பொருட்படுத்த மாட்டேன். இந்த இன்ப துன்பங்கள்லாம் வந்துட்டு தான் போகும், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. நான் என்னுடைய மனசை எந்த உயர்ந்த குறிக்கோள்ல வைப்பேனோ அதுல வைப்பேன், அப்படி இருப்பாங்க பெரியவங்க. ஆக இந்த குறள்ல என்ன பாக்குறோம்னா, எஞ்சாமை எண்ணி, எஞ்சாமைனா மற்ற எல்லா விஷயங்களையும் தொழில் முறைகள்லயும் சரியாக கவனித்து ஆராய்ந்து அதெல்லாம் சரியா வச்சுட்டு இடத்தால் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து செய்யின், அந்த இடத்துல இருந்து போர் செய்தால் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா. அந்த அரசன் வந்து தைரியமா துணிச்சலா இறங்கி அடிச்சா போதும், அவன் வேற எதுக்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு வேற எந்த ஃபேக்டர்ஸும் இதை தாண்டி அவன் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அவனுக்கு வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி, அனாயாசமாக வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த குறள். சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்து விடும். சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்து விடும். சிறுபடையான், சிறுபடையான்னா ஒரு சிறிய படையை உடைய ஒரு சாதாரண அரசன், பெரிய வலிமையெல்லாம் கிடையாது, சின்ன படை தான் வச்சிருக்கான். ஆனா செல்லிடம் சேரின், செல்லிடம்னா என்ன, சரியான இடத்துல போய் நின்னுட்டான், அல்லது ஒரு சரியான அவனுக்கு அனுகூலமான ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டான். இப்ப தேர்தல் நேரம், கூட்டணி யார் கூட அப்படின்லாம் பேசுறாங்க. எந்த கூட்டணியில இருந்தா நம்ம ஜெயிப்போம், எதுல இருந்தா நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிலாம் பேசுறாங்க. இடம், எத்தனை இடம் கிடைக்கும், எந்த இடத்துல சேர்ந்தா எத்தனை இடம் கிடைக்கும், இதெல்லாம் இடம் தானே கடைசியில வந்து. சிறுபடையான், சிறிய படையை உடைய ஒருவன் செல்லிடம் சேரின், சரியான இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னா உருப்படையான், உருப்படையான்னா பெரிய படையெல்லாம் வச்சிருக்கான், இவனை காலி பண்ணணும்னு ஒருத்த கிளம்பி வந்திருக்கான்ல, இந்த சிறுபடையானை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வரக்கூடிய அந்த உருப்படையான், உறுதியான அந்த படையை உடைய அந்த பெரிய அரசன் ஊக்கம் அழிந்து விடும், அவனுடைய உற்சாகம் எல்லாம் போயிடுமா. ஏன்னா அவனால ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவன் வந்து பார்க்க வந்து சின்ன படை உடையவனாதான் இருக்கான். அவன் வந்து அவனை ஜெயிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஈஸியா அவனை வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற போது அவன் சரியான அவனுக்கு அனுகூலமான இடத்துக்கு போயிட்டான், அல்லது அவனுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டான். அப்படின்னும் போது அவனை தாக்க வரக்கூடிய அந்த உருப்படையான் வந்து நிச்சயமாக ஐயோ இவனை இனிமே ஜெயிக்க முடியாது, அவன் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். இறைவனின் திருவடி அந்த இடத்துல நம்ம யோசிச்சு வச்சுக்கோ. எங்க போனா இங்க பாருங்க, மார்க்கண்டார்க்காக மரளிப்பட்ட பாட்டை எண்ணி பார்க்கின் அன்பர்க்கென்ன பயங்கான் பராபரமேன்னு பாடினார் தாயுமானவர். அதாவது மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு தான் ஆயுசு. ஆனா அவர் வந்து எங்க போய் யாரை இது பண்ணார், சிவபெருமான போய் கட்டினார். அப்ப அவன் யமன் பாசக்கயிறை வீசும்போது சிவலிங்கத்து மேல விழுது அந்த பாசக்கயிறு, அங்க ஒர்க் ஆகுமா அது? சிவனுக்கு சிவனை வந்து காலனால ஏதாவது செய்ய முடியுமா? காலகாலன் அவர் வந்து இல்லையா.
ஆக நாம கூட இறைவன் கிட்ட சரணாகதி புகுந்துட்டோம். இது நம்ம சிம்பிளா பார்க்க இந்த குறள் வந்து ஒரு சின்ன படை இருக்கிறவன் அவன் சரியான இடத்துக்கு போயிட்டான், அவனை வந்து ஒரு பெரிய படை இருக்கிறவன் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அவன் ஊக்கம் அழிந்து விடும், அவனால இவனை வெல்றது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னா கூட நாம சாதாரணமானவங்க தான். நம்ம கிட்ட பெரிய பணபலமோ ஆள் பலமோ உட்பலமும் கிடையாது. அதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் வாழ்க்கையில நிலையான துணைன்னு சொல்ல முடியாது. துணை நம்ம ஒரு இடத்துல போய் சேர்ந்தோன்னா கடவுள். நீங்க நினைச்சு பாருங்க, பிரகலாதன் அப்படிங்கிற அந்த குட்டி பையன் கிட்ட என்ன இருந்தது? பிரகலாதன் எவ்வளவு ஒரு சோட்டு, ஒரு குட்டி பையன், குழந்தை. அவன் வந்து அவனை வந்து மலையில இருந்து உருட்டுறாங்க, விஷத்தை கொடுக்குறாங்க, யானையை விட்டு மிதிக்கிறாங்க, என்னென்னமோ அவ்வளவு பெரிய ஹிரண்ய கசிப்பு என்னென்னமோ செய்யறான், ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அவன் ஹரிபக்தனாக இருக்கிறான். அந்த பிரகலாதன் சரியான சேரிடம் அறிந்து சேர்ந்த கடவுளுடைய திருவடியை பற்றி இருக்கிறான், இறைவன் மீது பக்தியோடு இருக்கிறான். அப்ப நமக்கு சக்தியெல்லாம் வாழ்க்கையில எங்கேருந்து வரணும் அப்படின்னா இறைவன்ட்டேந்து வரணும். அந்த சோர்ஸ் ரொம்ப முக்கியம். ரிசோர்ஸ் அப்படிங்கிற பாத்தீங்களா? சார்ஜ் இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஃபோன் வச்சிருக்கோம். ஒரு நாள் 2 நாள் அப்புறம் சார்ஜ் பண்ண வேண்டி இருக்கு இல்லையா? அந்த சார்ஜ் பண்ணாதான் திரும்ப போனை யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி நம்மளுடைய சார்ஜிங் பாயிண்ட் எங்கன்னா கடவுள். நமக்கு எங்கேருந்து சக்தி வருதுன்னா கடவுள்கிட்டேந்து. அங்க நம்ம விடாம அந்த சோர்ஸோட நம்ம டச்ல, அதனாலதான் பிரார்த்தனை பண்றோம், ஜெபம் பண்றோம், கடவுள்கிட்ட போய் வேண்டுறோம், நல்ல நல்ல எண்ணங்கள்லாம் இருக்கு. அப்ப கடவுள் எனக்கு சக்தியை கொடுப்பான். இறை நம்பிக்கை தன்னம்பிக்கையாக மாறும்னு சொல்றோம். இது ரொம்ப முக்கியம். அப்ப நான் பார்க்க சாதாரண ஆளாதான் இருக்கேன், என்கிட்ட அவ்வளவு பெரிய வலிமையில, ஆனா என்னால பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடிகிறது, எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் என்னால் ஒரு கை பார்க்க முடிகிறது. நான் வாழ்க்கையில வந்து அரிய பெரிய செயல்கள் எல்லாம் நம்மளால செய்ய முடியும்னா எதனால செய்ய முடியும்? இறை அருளால் செய்ய முடியும். இந்த சிறு படையான் எப்படி சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துட்டானோ அதே மாதிரி ஒரு பக்தன் என்ன பண்ணுவானா, சரியான இடம், அவனுக்கு சரியான இடம் இறைவனுடைய இடம்தான். இறைவன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னாரே மாணிக்க வாசகர். அது மாதிரி இறைவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்துல வாழ்க்கை நடத்துவதும் பாக்கி எல்லா விஷயங்களை செய்யறதும் அனாயாசமாக நம்மால் செய்ய முடியும். நம்மளுடைய சோர்ஸ் வந்து அதுவாகணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக பெரியவர்கள்லாம் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அப்படியே நோஞ்சானா இருப்பாங்க, ஒரு சக்தி அவங்களா அப்படி. ஆனா அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய சவால்கள்லாம் வரும்போது அப்படி அனாயாசமா அவங்க ஜெயிக்கிறாங்க. எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா இறைவனிடம். அவங்களுடைய சோர்ஸ் வந்து அங்க இருக்கு. அவங்க வந்து சரியான இடத்துல இருக்காங்க. வந்து சரியான இடத்துல பிசிக்கலா கூட கிடையாது, மனசுல கடவுளோட தொடர்புல இருக்காங்க. அதனால அவங்களுடைய இது வந்து அந்த சக்தி வந்து, அதாவது சுவாமிஜி எப்பயும் சொல்லுவாங்க, கஷ்டமே வராது, வந்தாலும் தாங்கறதுக்குள்ள சக்தி இருக்கும். மனசுல அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த இன்ப துன்பங்கள்லாம் வாழ்க்கையில வந்து கொசு கடி மாதிரி வந்துட்டு போகுது, ஒரு பெரிய மேட்டர் கிடையாது அப்படின்ற ஒரு உறுதி இருக்கும். ஆஹா, இது நம்மளும் நல்லா இந்த ஒரு குறளையும் இது மாதிரி இடம் தருகிறது அந்த குறள். நம்ம வாழ்க்கையில எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஆக சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருப்படையான் ஊக்கம் அழிந்து விடும். சின்ன படைதானே வச்சிருக்கான் அப்படின்னு அவனை அலட்சியமா நினைக்க வேண்டாம். அவன் சரியான இடத்த போய் சேர்ந்துட்டான்னு சொன்னா அவனை எப்பேற்பட்ட வலிமைப்படுத்த அரசனாலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. 9வது குறள். சிறை நலனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உரை நிலத்தோடு ஒட்டல் அரிது. சிறை நலனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உரை நிலத்தோடு ஒட்டல் அரிது. சிறை நலன் அப்படின்னு சொன்னா நல்ல பாதுகாப்பு, அரண் கோட்டை எல்லாம் வச்சிருக்கிறது. சீரும்னா நல்ல செல்வ செழிப்பு, அது இது மற்ற விதமான எல்லா விதமான சப்போர்ட். இளரெனினும் ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் கிளான், ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு இடத்துல வந்து ஒரு இப்போ அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, இந்த ஆப்பிரிக்கால அங்கெங்கெல்லாம் போய் இந்த பழங்குடி மக்கள் எல்லாம் வந்து இது பண்ணி அடிச்சு துவம்சம் பண்ணி மத மாற்றம் செஞ்சு அவங்களோட கல்ச்சரையே அழிச்செல்லாம் பண்ணாங்கல்ல. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இவங்க வன்முறையினால பல முறை இவங்க எத்தனை வாட்டி தோத்து போனாங்கன்னு இவங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஒரு இடத்துல வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏழைகள் தான், ரொம்ப பணக்காரங்கெல்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட பெருசா வசதியெல்லாம் இல்லை, அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பும் இல்லை. அவங்க ஒன்றும் ஒரு கோட்டைக்குள்ளெல்லாம் இல்லை, சாதாரணமா இருக்காங்க. சிறை நலனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உரை நிலத்தோடு மாந்தர். உரை நிலம்னா அவங்க அந்த பூமியை சேர்ந்தவங்க, அது அவங்களுடைய ஒரிஜினல் பிளேஸ், நேட்டிவ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த சேர்ந்தவங்க, அந்த இடம் அந்த காலமாக வழி வழியாக தாத்தா பாட்டி காலத்திலேருந்து பல தலைமுறைகளாக அந்த இடத்தோடு தொடர்புடையவர்கள். உரை நிலம்னா அவங்க இடம், அது மாந்தர். அப்படிப்பட்ட மாந்தரை ஒட்டல் அரிதுன்னா அவங்கள ஜெயிக்கிறது கஷ்டங்க, அவங்கள தாக்க முடியாதுங்கிறார். என்னையா சொல்றீங்க, வெளியில அவங்களுக்கு தான் ஒன்றும் பாதுகாப்பு அரண்லாம் இல்லையே, பெரிய வசதி ஒன்றும் இல்லை, பெரிய ஒன்றும் படையெல்லாம் இல்லை, ஈஸிதான் இல்லை. அந்த பூமி, அந்த இடம் அவர்களுடைய இடம். அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து இது நிறைய சிந்திக்கிறதுக்கு இடம் கொடுக்கும் இந்த குறள்.
என்னன்னா ஒருத்தர் ரொம்ப நாளா அந்த ஊர்ல இருக்காங்க இல்லையா, அந்த ஊர்ல இப்ப நிறைய என்ன சொல்றது, அந்த ஊர்ல எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது அந்த ஊர்க்காரனுக்கு தெரியுமா, வெளியில இருந்து வந்து அட்டாக் பண்ண வந்தவனுக்கு தெரியுமா? இதுலயே கூட இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கோயில்களுக்குள்ள சுரங்கப்பாதை வச்சிருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியுமா? அந்த ஊர்க்காரனுக்கு தான் தெரியும். அது பர்டிகுலர்லி ராஜா அந்த மாதிரி அந்த முக்கிய படை வீரர்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அது மாதிரி அந்த ஊர்ல, அதாவது நம்ம இடத்துல நம்ம ஸ்ட்ராங், அவனுடைய இடத்துல அவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். வெளியில நீங்க பாக்குறதுக்கு பெரிய படை பலமோ பாதுகாப்பாரனோ இல்லாம இருக்கலாம், ஆனா அவனோட இடத்துல போய் அவனை அட்டாக் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, அரிதுங்கிறது. ஒட்டல் அரிதுன்னா அவனை தாக்குதல் அரிது. உரை நிலத்தோடு அவன் அந்த நிலத்தோட ஒட்டி இருக்கான். இதுக்கு வந்து பலவிதமான சூக்ஷ்மமான பொருள்கள்லாம் கூட நம்ம சிந்திக்க முடியும். நமக்கு எப்ப பாரு கண்ணுக்கு தெரிய கண்ணால பாக்குறது, காதால, இந்த பெர்செப்ஷனை மாத்திரம் தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு இடத்துல ஒருத்தவங்க ரொம்ப காலமா வாழறாங்கன்னு சொன்னா எல்லா கலாச்சாரங்களிலும் எல்லா பண்பாட்டிலும் தெய்வங்கள் உண்டு, கிராம தெய்வங்கள். அதாவது அது முக்கியமா இயற்கை வடிவான தெய்வங்கள்லாம் இருக்கும். அந்த தெய்வம்லாம் சும்மா விடாது. அதனாலதான் குலசாமி குல தெய்வம்னு போய் கும்பிடுறோம் பாத்தீங்களா? நம்ம ஊர்லயே இருக்கும். இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், கிராமத்தை விட்டுட்டு வெளியூருக்கு வந்துட்டோம். வெளியூர்ல வந்துட்டு இங்க இருந்து கிராமத்துக்கு ஏதோ பணம் அனுப்புறோம், அபிஷேகத்துக்கு போறோம். அந்த ஊர்லயே வாழறான்ல ஒருத்தன், அந்த ஊர் சாமியே கும்பிட்டு அந்த ஊர்லயே இருக்கான்ல, அவனை காப்பாத்துறது அந்த தெய்வம் ஒரு பொறுப்பா நினைக்குமா? இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரீரங்கத்திலாம் கூட சொல்லுவாங்க, எல்லா மக்களும் ரங்கநாதரோட பிரஜைகளாம். அவர் பார்த்து பாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு, இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. நான் சொல்ற விஷயத்துக்கு நீங்க ப்ரூஃப் என்னால சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மறைமுகமாக மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு அம்சங்கள், அதை தவிர தெய்வங்கள், தெய்வ சக்திகள் எவ்வளவு. நம்ம ஒரு காந்தாரா படம் தான் வந்தது மாதிரி எத்தனை ஊருக்கு ஊர் உங்களுக்கு எவ்வளவு ஐயனாறு, எவ்வளவு மாரியம்மன், எவ்வளவு கிராம தெய்வங்கள் அவர்களுடைய சக்தியினால காப்பாற்றப்படுற கதைகள்லாம் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கிராமத்திலயும் இருக்கு. விளையாட்டு இல்லை இது. அதாவது கடைசியில என்னன்னா தர்மம் வெல்லும், அதுதான் விஷயம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி வெல்லும். அதுக்கு கடவுள் பொறுப்பு. ஆக இங்க என்ன இந்த குறள் விஷயம்னா, பாக்குறதுக்கு வெளியில ஒருத்தன் ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அவனுக்கு சிறை நலன்னா என்ன, பாதுகாப்பு அரண் இல்லை, வேறொன்னும் பெரிய படை பலன் இல்லர் எனினும் உரை நிலத்தோடு ஒட்டல் அரிது. மாந்தர் அந்த மனிதர்களை, அப்படிப்பட்ட மனிதர்களை, உரை நிலம்னா அதுலயே உறைஞ்சிருக்கானோ, அந்த ஊர்லயே அவன் அந்த ஊர்க்காரனா இருக்கானோ, அந்த 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 குடியை சேர்ந்த அந்த இடத்துலயே இருக்கான். அந்த இடத்தோட அவனுக்கு ஒரு தொடர்பு இருக்கு, பூமியோட டச்சுங்கிறாங்க பாத்தீங்களா? நமக்கு நம்ம எல்லாம் இப்ப இந்த கான்கிரீட்ல நடக்கிறோம், செருப்பை போட்டு நடக்கிறோம், வீட்டுக்குள்ள நடக்கிறோம். மண்ணோடு தொடர்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. நிலம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு இல்லையா? அந்த மண்ணோடு தொடர்புடன் வாழ்கின்ற மக்கள், அவங்கள அவ்வளவு ஈஸியா யாரும் ஜெயிக்க முடியாது. ஒட்டல் அரிது. இதெல்லாம் திருவள்ளுவர் தெய்வ புலவரா இருந்து சொல்றாரு. நம்ம புத்திக்கு எவ்வளவு எட்டுதோ நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த விஷயம் சிம்பிள். ஒருத்த பாக்குறதுக்கு பெரிய இதெல்லாம் இல்லாம இருக்கான்னு நினைச்சுக்காத. அவனோட இடத்துல போய் அவனை ஜெயிக்கிறது அவ்வளவு இது நமக்கு சாதாரணமாவே புரியும். இன்னொருத்தரோட இடத்துக்குள்ள போய் அது பாதுகாப்பு இல்லைனாலும் அவங்கள போய் அங்க அட்டாக் பண்றது ஈஸி கிடையாது. இதெல்லாம் வெளியில பார்க்க ரொம்ப இது அப்படியே ஆப்போசிட்டா தான் தெரியும் பாத்தீங்கன்னா. ஒரு பாதுகாப்பும் இல்ல, ஒரு பலமும், ஈஸியா போய் அட்டாக் பண்ணலாம், அப்படி கிடையாதுங்கிறாரு திருவள்ளுவர். அதுதான் திருவள்ளுவரோட அந்த சூக்ஷ்ம திருஷ்டி. கவிஹி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு சம்ஸ்கிருதத்துல. அதாவது தீர்க்க தரிசனம் இல்லப்பா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவன் அந்த இடத்துலயே ரொம்ப நாளா இருக்கானா, அவனுக்கு அந்த பூமி, அங்க இருக்கிற இயற்கை அம்சங்கள், அவன் எப்படி தப்பிக்கலாம், அவனுக்கு அங்க இருந்து எப்படி அட்டாக் பண்ணலாம், அதெல்லாம் கூட அவனுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வறுமக்கலை எல்லாம் இருக்கா இல்லையா? அவன் சும்மா அப்படி ஒரு குத்தினாலே இறந்து போகிற மாதிரி ஆள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் லோக்கல் கல்ச்சர்ல தானே தெரியும் உங்களுக்கு. அது வெளியில இருந்து ஒரு ஆள் பெரிய பெரிய பீரங்கில எடுத்துட்டு வரலாம், ஆனா இவன்ட்ட தோத்து தானே போவான் அவன். உரை நிலத்தோடு ஒட்டல, அவன் அந்த இடத்துல இருக்கான். அங்க ஒரு 100 வீரர்கள் இருக்காங்கன்னா ஆயிரக்கணக்கான வீரர்களை கூட அவர்கள் சமாளித்து விடுவார்கள்னு அர்த்தம். கடைசி குறள். காலாள் களரில் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு. காலாள் களரில் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு. களிறுனா நமக்கு தெரியும் யானை. இப்படிப்பட்ட களிறு கண்ணஞ்சா. கண்ணஞ்சானா யானை பாகனுக்கு துளி கூட பயப்படாதான். பயமே ஏதோ ஒரு இதனால நிக்குதே தவிர யானையோட சைஸ் என்ன, யானை பாகனோட சைஸ் என்ன, கண் அஞ்சானா எதற்கும் பயப்படாத, எவருக்கும் பயப்படாத, வேளாள் முகத்த களிறு. வேல் மாதிரி கூர்மையான அந்த தந்தங்களை உடைய, அந்த முகத்தை உடைய அந்த களிறு, அந்த யானையானது காலாள் களரில், கால் ஆழமாக புதையக்கூடிய, களறுனா சேத்துல மாட்டிச்சு. யானை
எப்பேற்பட்ட இதையும் சமாளிக்கும். ஒரே நேரத்துல எல்லாரும் தூக்கி மதம் பிடிச்சதுன்னா அவ்வளவுதான், எல்லாம் பண்ணிடும். எத்தனை பேரை தூக்கி கொண்டிருக்கு, நம்மளே நிறைய நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறோம். யானைக்கு மதம் பிடிச்சது, பாகனையே கொன்று விட்டது, அப்படியாச்சு இப்படியாச்சு எல்லாம் படிக்கிறோம். ஆனா அதே யானை நல்ல ஸ்ட்ராங் தானே. யானையோட வலிமை எப்படிப்பட்டது, மனிதன் எத்தனோண்டு இருக்கா அது பக்கத்துல. அந்த கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு, யாருக்குமே துளி கூட பயப்படாத கூர்மையான தந்தங்களை உடைய அந்த களிறு காலாள் களரில், கால்கள் புதையக்கூடிய அந்த களருன்னு சொன்னா, அந்த களரில்னா சேற்றில் கால் புதையிற சேத்துல மாட்டிக்கிச்சுன்னா நரி அடும், அந்த யானையை நரிகள் அடித்து கொன்று விடுமா. நரி எத்தனோண்டு இருக்கு பாருங்க. நரிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன, அதாவது பார்க்க பெரிய மிருகம் கிடையாது நரி, தந்திரம் தான் சொல்லுவோம். அந்த நரி கிட்ட அந்த யானை மாட்டிக்குமா. கால் 4 காலும் சேத்துல மாட்டிக்கிச்சு, யானையால நகர முடியாது. அதுல இருந்து நகரதான் அது ட்ரை பண்ணுமே தவிர, அதால தும்பிக்கை மட்டும்தான் இருக்கு. தும்பிக்கை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. தும்பிக்கையால எவ்வளவு பண்ண முடியும். அந்த சேற்றில் நன்றாக கால் புதைந்து விட்ட அந்த யானை அந்த தந்தத்தெல்லாம் கூட யூஸ் பண்ண முடியாது. அந்த நேரத்துல அது பயங்கர குழப்பத்துல இருக்கும். ஏன்னா அதோட இடம் விட்டு வேற இடத்துக்கு வந்துருச்சு. அது வேற தன்னுடைய இடம் அல்லாத வேற ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டதுனால அந்த யானையை, அந்த வலிமை மிக்க யானையை, எதற்கும் பயப்படாத அந்த யானையை நரி அடும், நரிகள் அழித்து விடும். ஒரு 4 நரி சேர்ந்ததுன்னா அந்த யானையை வந்து கொன்று விடுமா. திருவள்ளுவர் சொல்றார். எவ்வளவு இயற்கை விஷயங்களை வச்சு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க வந்து. ஆஹா, அது மாதிரி ஒரு பெரிய வலிமை படைத்த ஆள் கூட, ஒரு சரியா பயங்கர ஒரு ஆள் தான், ஆனா வந்து அவன் வந்து அவனோட எதிரிகள் இடத்துல போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனோட கதை க்ளோஸ் தானே அர்த்தம். நமக்கே தெரியும். இப்போ வந்து ஒரு பாகிஸ்தான்ல ஸ்பை இன் பாகிஸ்தான் போயிட்டு இருக்கு. அது மாதிரி வேற ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம், பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக இந்த அதிகாரத்துல நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில நம்மளால முன்னேற முடியல, நம்ம பெருசா சாதிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு நமக்கு திறமை இல்லை அப்படிங்கிறது மட்டும் காரணம் கிடையாது. நம்ம சரியான இடத்துக்கு வந்து போயிருக்கோமா, சரியான இடத்துக்கு, இது வந்து இதுக்காகவே பிரார்த்தனை பண்ணலாம் இருக்கேன். சரியான இடத்துல எங்க இருந்தா நான் வந்து என்ன மறந்துட்டு நல்லா, அதாவது எப்ப பாரு இந்த ஒரு நெருடல் இல்லாம நல்லபடியா நம்முடைய திறமைகள்லாம் குவிச்சு, இந்த வசதி குறைவெல்லாம் நம்ம பெருசா நம்ம பொருட்படுத்த மாட்டோம். ஆனா நம்மளால நல்லா நம்முடைய திறமைகளை நன்றாக வெளிப்படுத்த முடியும், மேலும் மேலும் கற்க முடியும், இந்த மனித பிறவியை மாண்புடையதாக ஆக்க முடியும், நமக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள வகையில் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் அது வந்து வெளியில பிசிக்கல் பிளேஸ், அது வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ், அந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு கிடைக்கட்டும். அந்த இடத்துல இருந்தா நம்மளால நன்றாக செயல்பட முடியும். அதாவது ஒரு ஆள் வந்து நன்றாக திறமையாக செயல்படுவதற்கு இடம் என்பது மிக மிக முக்கியம். எவ்வளவு பெரிய வலிமை படைத்த திறமைசாலியாக இருந்தாலும் தவறான இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அவன் காலி ஆயிடுவான். அதான் இப்ப நம்ம கடைசி குறள்ல பார்த்தது. இந்த அளவில் இந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் அடுத்த அதிகாரத்துடன் தொடருவோம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.